நரேந்திர மோடி அவர்களுடைய பார்வை வேறையா இருக்கு. எல்லோரையும் கொண்டாடுங்க. பெரியாரை கொண்டாடுற பற்றி ஒரு ஆட்சேபிக்கல. சரிங்களா? கலைஞரோட நூற்றாண்டு நாணயம் ராஜ்நாத் சிங் அனுப்பி வைக்கிறார். கலைஞரை கொண்டாடக்கூடாது சொல்ல. உங்களுக்கு புரியல? நீ கலைஞரை கொண்டாடி, கலைஞர் வந்தார் எப்படி பார்த்து எல்லா கட்சி தலைவர்களுக்கும் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குங்களா சார்? எல்லா சீஃப் மினிஸ்டரும் ஒரு செங்கலை நகர்த்திருப்பாங்கல்ல, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் மட்டும்தான் கட்டடமே கட்டினாரு, மற்றவங்களாம் வேடிக்கை பார்த்தாங்க, இல்லாட்டி கட்டடத்தை தடுத்தாங்க. ஃபாசிஸ்ட், பயங்கரவாதிகள், நார்த் ஈஸ்ட், ஆர்எஸ்எஸ் இப்படி சொல்லிட்டு இருந்தா அப்ப எல்லோரும் கட்டினான்னு சொன்னா எங்க பிரச்சனையே கிடையாது. அப்ப பாரத பிரதமர் என்ன செய்யறாரு? எது எதெல்லாம் மறைக்கப்பட்ட வரலாறா இருக்குதோ அதற்கெல்லாம் வெளிச்சம் பாய்ச்சுறாரு. இதுல இன்னொரு தியரி, சோழர்கள் முதல்ல ஹிந்துக்களே கிடையாது, அவங்க தனி, அவங்க சைவத்தை பிடிச்சாங்களே தவிர இது பண்ணல. நம்ம தசாவதாரம் படம்லாம் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு பட ரெஃபரன்ஸ்லாம் கொண்டாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய வரலாற்று ஞானம் வச்சுக்கணும். அவர்கள் சைவர்கள், எந்த மாற்றமும் இல்லை. சிவபாத சேகரன் ராஜராஜன் வச்சிருந்தார், சிவசரண சேகரன் ராஜேந்திரன் வச்சிருந்தார். அதில் பக்தம் அவர்கள் புத்த மதத்துக்கு கொடுத்துருக்குறாங்க, அவர்கள் வைணவத்துக்கு கொடுத்துருக்குறாங்க, இஸ்லாமியர்கள் கொடுத்துருக்குறாங்க, எல்லாரும் கொடுத்துருக்குறாங்க. அவங்க ராஜாவாக இருந்திருக்கிறாங்க. குறிப்பிட்ட சமூகத்துக்கு இல்லை. நான் சைவர் அப்படின்னா சைவம் இல்லை. வைணவர்களுக்கு அவ்வளோ கோயில் எழுப்பிச்சிருக்காங்க, அவ்வளோ கோயில் எழுப்பிச்சிருக்காங்க, அவ்வளோ கோயில் நிபந்தம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற கோயில் காசு கொடுத்துருக்குறாங்க. அவங்க அவர்கள் அதுதான் சார் நம்ம கற்றுக்க வேண்டியது. நான் ஹிந்து அப்படின்னா மதச்சார்பு சாத்தியம்னு சொல்லக்கூடாது. இவங்க என்ன நினைக்கிறாங்க? ஒருத்தர் இஸ்லாமியராக இருந்தால் மதச்சார்பற்றமாக இருக்க முடியும், ஒருத்தர் கிறிஸ்துவராக இருந்தால் மதச்சார்பற்றவர். ஆனால் ஒருத்தர் ஹிந்துவாக இருந்தால் அட பாவி ஹிந்துவா அப்படின்னு